கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்பமானவரும் இனியவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நான் உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு, நற்செய்தி காட்டும் புதிய பாதை என்ற நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நம்முடைய பொக்கிஷம் வேதாகமமாகும். பழைய ஏற்பாட்டை தோரா என்ற வேதாகமத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் வாசித்தார்கள். ஆம், யூத மக்களின் வேதாகமம் தோரா எனப்படும். தோரா எபிரேய மொழியில் எழுதப்பட்டதாகும். எபிரேய மொழி ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட் போகக்கூடியதாக இருக்கின்றது. இந்த எபிரேய மொழியை வேத பாரகர்கள் தோராவை எழுதும் பொழுது பைப்ரஸ் என்ற ஓலைச்சுவடை எடுத்து அதில் எழுதுவார்கள். அதில் பேனாவாக இறகுகளை உபயோகிப்பார்கள். அதை குவில் என்று கூறுவார்கள். யூதர்கள் வைராக்கியம் மிகுந்தவர்கள். தேவனுடைய வசனத்தின் மேல் அவர்களுக்கு வைராக்கியம் இருந்தது. யெகோவா தேவன் மேல் வைராக்கியம் இருந்தது. அதனால் அவர்கள் வேதத்தை சுவடுகளில் எழுதும் பொழுது எப்பொழுதெல்லாம் தேவனுடைய நாமம் வருமோ உடனே அந்த வேத பாரகன் போய் கைகளை நன்றாக தண்ணீரில் கழுவி பின் வந்து புதிய ஒரு பில்லை எடுத்து தேவனுடைய நாமத்தை எழுதுவான். ஒரே வசனத்தில் 2 முறை வரலாம், 3 முறை வரலாம், 4 முறை வரலாம். ஒவ்வொரு தடவையும் அந்த வேத பாரகன் கர்த்தருடைய நாமத்தை எழுதும்போது தன்னை சுத்தப்படுத்தி கொள்வான். ஆம், உதாரணமாக யாத்ராகமம் 3:15 5 முறை தேவனுடைய நாமம் வருகிறது. கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் உங்கள் பிதாக்களின் தேவனுமாயிருக்கிற கர்த்தர் என்று 5 முறை அந்த வசனத்தில் வருகிறது. அதை எழுதும் பொழுது அந்த வேதபாரகன் 5 முறை தன் கைகளை கழுவி 5 புது குவிலை எடுத்து எழுதுவான் என்று கூறப்பட்டிருக்கிறது. இதே போல நாம் வேத வாக்கியங்கள் மேல் வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம் தேவன் மேல் வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். வேதத்தை அதிகமாக கவனமாக படிக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி நாங்கள் உங்களை கலந்து கொள்ள அழைக்கிறோம். இப்பொழுதும் நமக்கு செய்தியை கொடுப்பவர் மிஸ்டர் ஜோசப் ஸ்டீவன். நாம் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து தேவனுடைய செய்தியை வைராக்கியத்துடன் நாம் கவனிப்போமாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். நற்செய்தி காட்டும் புதிய பாதை என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். கடந்த சில மாதங்களாக நற்செய்தி எவ்வாறு ஒரு புதிய வித்தியாசமான மேலான ஆசீர்வாதமான பாதையை காட்டுகிறது என்பதை குறித்து நாம் சிந்தித்து வந்தோம். அந்த வரிசையில் இந்த நாளிலும் எவ்வாறு நற்செய்தி நமக்கு ஒரு வித்தியாசமான மாறுபட்ட ஒரு பாதையை காட்டுகிறது என்பதை நாம் சிந்திக்க இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் தம்முடைய மக்களோடு, இந்த உலகத்திலே அவரை சந்தித்த மக்களோடு சில ஆழமான செய்திகளை அவர் பகிர்ந்து கொண்டார். சில வித்தியாசமான கருத்துக்களை அவர்கள் மத்தியிலே முன்வைத்தார். அவர் சொன்னார், நான் வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம் என்று சொன்னார். என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொன்னார். நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்று சொன்னார். என்னை புசிக்கிறவன் ஒரு நாளும் அவன் பசியடையான் என்று சொன்னார். என்னுடைய இரத்தத்தை பருகுகிறவன் ஒரு நாளும் தாகமடையான் என்று சொன்னார். ஆபிரகாம் என்னை காண வாஞ்சையாயிருந்தான் என்று சொன்னார். ஆபிரகாமுக்கு முன்பே நான் இருக்கிறேன் என்றெல்லாம் சொன்னார். அதாவது தனக்கும் பிதாவுக்கும் உள்ள ஐக்கியத்தை பற்றி அவர் அவ்வாறு சொன்னார். தான் தேவகுமாரன் என்பதை நிரூபிப்பதற்காக அப்படி சொன்னார். ஆனால் அவரை பின்பற்றி வந்த அந்த அநேக மக்களுக்கு இந்த காரியங்கள் அவர்களுக்கு புரியவில்லை. அவர்கள் சொன்னார்கள், இது கடின உபதேசமாக இருக்கிறது, இது ஒரு ஹார்டு டாக்டரினாக இருக்கிறது, எங்களுக்கு விளங்கவில்லை என்று சொல்லி அநேகர் பின்வாங்கி போய்விட்டார்கள். பிரதான சீஷர்கள் 12 பேர் மட்டும் நிற்கிறார்கள். அப்பொழுது இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து கேட்கிறார், நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களோ என்று அவர்களை பார்த்து கேட்கிறார். அப்பொழுது பேதுரு மிக அழகாக அந்த பதிலை சொல்கிறார். அதை ஒரு வசனத்திலே நாம் வாசிக்க கேட்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 68ஆம் வசனம். யோவான் 6:68.
சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. இயேசு கிறிஸ்து கேட்கிறார், நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ என்று ஒரு கேள்வியை எழுப்புகிறார். அதற்கு பேதுரு பதில் சொல்கிறார், ஒரு கேள்வி வடிவிலே பதில் சொல்கிறார். ஆண்டவரே, நாங்கள் யாரிடத்தில் போவோம்? லார்ட், டு whom we shall go என்று கேட்கிறார். அதாவது கேள்வியிலேயே அந்த பதில் இருக்கிறது. இதுதான் ஆப்வியஸ் கொஸ்டின் வித் ஆப்வியஸ் ஆன்சர் என்று சொல்கிறார். அதாவது பேதுரு சொல்கிறார், ஆண்டவரே, நாங்கள் வேறு யாரிடத்திற்கு செல்ல முடியும்? யாரிடத்திற்கும் செல்ல முடியாது. உம்மை மாத்திரம் நாங்கள் பின்பற்றி வருவோம். உம்மை நாங்கள் விடமாட்டோம். நாங்கள் ஒரு நாளும் எங்களுடைய பாதையிலிருந்து விலக மாட்டோம் என்று சொல்கிறார். அப்படி சொல்லிட்டு அதற்கு காரணத்தையும் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் இருக்கிறது. எங்களுக்கு வாழ்வளிக்கிற வார்த்தைகள், எங்களுக்கு உற்சாகமளிக்கிற, எங்களை விடுதலையாக்கிற, எங்களை மகிழ்விக்கிற, எங்களை நித்திய ஜீவனுக்கு கொண்டு செல்கிற வார்த்தைகள் உம்மிடத்தில் இருக்கிறது. லிவிங் வேர்ட்ஸ் ஆர் வித் யூ. அதனால் நாங்கள் உம்மை விட்டு ஒரு நாளும் விலக மாட்டோம் என்று சொல்கிறார். பேதுருவும் அந்த பிரதான சீஷர்களும் ஆண்டவர் மேல் தங்களுக்கு இருந்த விசுவாசத்தை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். இப்படி இருந்தாலும் ஒரு சில மக்கள் சில தலைவர்களையும் அவர்களுடைய கொள்கைகளையும் பின்பற்றினார்கள். அதுதான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் தெயுதாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் எழும்பினானாம், தன்னை பெரியவனாக பாராட்டினான். அநேகர் அவனை பின்பற்றினார்கள். ஒரு நாள் அவன் மரித்து விட்டான். எல்லாரும் என்ன செய்தார்களாம்? அவமாய் போனார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அதே போல் அப்போஸ்தலர் 5:37 யூதாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவனும் ஒரு பெரிய கூட்டத்தை தன் பின்னாலே சேர்த்தானாம். ஒரு பெரிய கூட்டத்தை தன் பின்னாலே சேர்த்து தன்னை பெரியவனாக, ஒரு தலைவனாக தன்னை உயர்த்தினான். அவன் மடிந்து போனான். இந்த மக்கள் எல்லாம் சிதறுண்டு போனார்கள். அதாவது மனுஷர்களையும் மனுஷருடைய வார்த்தைகளையும் அவர்களுடைய கொள்கைகளையும் பின்பற்றுகிறவர்கள் இவ்வாறு தான் ஒன்றுமில்லாமல் போவார்கள் என்று வேதம் சொல்கிறது. அதனால் வேதம் திட்டமாக நமக்கு ஒரு காரியத்தை அறிவுறுத்துகிறது. அதைத்தான் ஒரு வசனத்தில் நாம் காண்கிறோம். ஏசாயா 31:1. சகாயம் அடையும்படி இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும் கர்த்தரை தேடாமலும் எகிப்துக்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமாயிருப்பதினால் அவைகளை நாடி குதிரை வீரர் மகா பலசாலிகளாயிருப்பதினால் அவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ. இஸ்ரவேலின் பரிசுத்தரை நோக்காமல் எகிப்தியை நம்பி அதனுடைய குதிரை வீரர்களையும் அதனுடைய இராணுவ பலத்தையும் நம்பி இருக்கிறவர்களுக்கு ஐயோ என்று வேதம் சொல்கிறது. அதாவது இஸ்ரவேலின் பரிசுத்தத்தை தான் நாம் பின்பற்ற அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. அதைத்தான் பேதுரு இங்கே அழகாக நமக்கு எடுத்து உரைக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் செல்ல வேண்டிய ஒரே இடம் இயேசு கிறிஸ்துவின் சன்னிதானம். நாம் பின்பற்ற வேண்டிய ஒரே கொள்கை அவர் வாயிலிருந்து புறப்பட்டு வரும் ஜீவ வார்த்தைகள். அப்பேற்பட்ட மனுஷனே உயர்த்தப்படுவான், அப்பேற்பட்ட மனுஷனை விடுதலையாகுவான், அப்பேற்பட்ட மனுஷனை சமாதானமாக சந்தோஷமாக இருப்பான். எந்த ஒரு கடின சூழ்நிலையும் மேற்கொள்ளத்தக்கதான பலனை ஆண்டவர் தருவான். யாரிடத்தில் போகப் போகிறீர்கள்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். யாரிடத்தில் போகப் போகிறீர்கள்? இயேசு கிறிஸ்துவிடமா, அல்லது தலைவர்களா, அல்லது சில கொள்கைகளா, அல்லது இந்த உலகத்தின் காரியங்களா? எதை பின்பற்றப் போகிறோம் என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவோம். அப்பொழுது எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் நம்மை நேர்த்தியாக வழிநடத்துவார். இந்த நாளிலே இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி செல்லும்போது கடினமான சூழ்நிலைகளில் நம்மை எப்படி வழிநடத்துகிறார் என்பதை குறித்து ஒரு சில சிந்தனைகளை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். முதலாவதாக அதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 61:2. என் இருதயம் தொய்யும் போது
பூமியின் கடையாந்திரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமான கன்மலையில் என்னை கொண்டு போய்விடும். இங்கு தாவீது சொல்கிறான், என் இருதயம் தொய்யும் போது, என் இருதயம் சோர்ந்து போகும் பொழுது, என்னுடைய இருதயம் துவண்டு போகும்போது, ஆங்கில வேதாகமம் சொல்கிறது when my heart is crushed, என்னுடைய இருதயம் சுக்கு நூறாய் உடையும் பொழுது நான் என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி பார்ப்பேன். பூமியில் நான் எங்கே இருந்தாலும் அவரை நோக்கி பார்ப்பேன். அவர் என்னை எட்டாத கன்மலையில் மேல் கொண்டு நிறுத்தி விடுவார் என்று சொல்கிறான். ஆங்கில வேதாகம அந்த வாக்கியின்படி இந்த வசனம் இவ்வாறு சொல்கிறது, நான் பூமியிலே எங்கு இருந்தாலும் என் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு செல்வேன். அவர் என்னை விடுதலையாக்கி என்னை மகிழ்ச்சியாக வைப்பார் என்று சொல்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கு தாவீது இருதயத்தின் வேதனைகளை குறித்து அவன் பேசுகிறான். மன சோர்வை குறித்து பேசுகிறான். மனக்கலக்கத்தை, அவன் இருதயம் கலங்கி போயிருப்பதை குறித்து பேசுகிறான். இருதயம் கலங்கி இருக்கிற நேரத்தில், சோர்வாய் இருக்கிற நேரத்தில், பலவீனமாக இருக்கிற நேரத்தில் நான் என் கர்த்தரை தேடி போவேன். அவர் என்னை விடுதலையாக்கி எட்டாத கன்மலையிலே கொண்டு நிறுத்தி விடுவார் என்று சொல்லி மிகுந்த மகிழ்ச்சியோடு அவன் இந்த காரியத்தை சொல்கிறான். நீங்கள் தாவீது எழுதின சங்கீதங்களிலே அநேக சங்கீதங்கள் கர்த்தர் எப்படி அவனை அற்புதமாக விடுதலையாக்கினார் என்பதை குறித்து தான் அவன் அதிகமாக எழுதியிருக்கிறான். எப்படி தான் பாடுகளை அனுபவித்ததையும், இந்த பாடுகளின் மத்தியில் கர்த்தர் எப்படி தன்னை உயர்த்தினார் என்பதை பற்றியும் மிக அருமையாக அவன் எழுதியிருக்கிறான். அதில் 69ஆம் சங்கீதத்தை நீங்கள் உங்கள் தனி தியானங்களிலே வாசி பாருங்கள். அதில் அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி அவன் இருதயம் நொறுங்கிறது என்பதை குறித்து அவன் சொல்கிறான். அவன் சொல்கிறான், மற்றவர்கள் செய்யும் நிந்தை என் இருதயத்தை பிளந்தது என்று சொல்கிறான். என் வீட்டு வாசலில் உட்கார்ந்திருக்கிறவர்கள், என் குடும்பத்தார் என்னை தூஷித்தார்கள், என்னை அவமானப்படுத்தினார்கள், அதனால் என் இருதயம் வாடி போயிற்று என்று சொல்கிறான். அதுபோல் அவன் தொடர்ந்து சொல்கிறான், என்மேல் வீண் பழியை போட்டார்கள், நான் எடுக்காததை கொடுக்க வேண்டியதாயிற்று. நான் எடுக்காததை நான் எடுத்துட்டேன்னு சொல்கிறாங்க, நான் செய்யாததை செஞ்சிட்டேன்னு சொல்கிறாங்க, என் மேலே வீண் பழியை போடுகிறாங்க அப்படின்னு சொல்கிறான். இந்த நாட்களில் நடந்தது போல் அந்த நாட்களிலும் தாவீது அதே அனுபவத்தின் வழியாக அவன் சென்றிருக்கிறான். அதே போல் இன்னொரு காரியத்தையும் அவன் சொல்கிறான், முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைத்தார்கள், காரணமே இல்லை, என்னை கண்டு அவர்கள் பொறாமை கொண்டார்கள், என்னை பகைத்தார்கள். இன்று கூட நம்ம அநேகரை பார்த்து சொல்கிறோம், ஐயோ அவரை பார்த்தாலே பிடிக்கல, அவர் பேசினாலே பிடிக்கல, அவர் சிரித்தாலே பிடிக்கல அப்படின்னு சொல்கிறோம். எந்த ஒரு காரணமுமே இருக்காது, இருந்தாலும் நம்ம உள்ளத்துக்குள்ளே ஒரு கசப்புணர்ச்சி பகை. அதுபோல தான் அன்று தாவீது அவன் உணர்ந்தான், முகாந்திரமில்லாமல் காரணமில்லாமல் என்னை பகைத்தார்கள் என்று சொல்கிறான். என்னிடம் நன்மை பெற்றவர்கள் அவர்கள் எனக்கு விரோதமாக எழும்பினார்கள், என் கூட்டாளிகள் எனக்கு விரோதமாக எழும்பினார்கள், இதனால் என் உள்ளம் உடைந்து போயிற்று என்று சொல்கிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீதின் வாழ்க்கையிலே பார்த்தோம் என்றால் அவன் சந்தித்த அந்த கடினமான பாதைகள் அநேகம். சவுல் அவனை கொலை செய்ய முயற்சித்தான், சொந்த மகன் ஆட்சியை கைப்பற்ற முயற்சித்தான், மனைவி அவளை அற்பமாக எண்ணினாள், கூட சேர்ந்தவர்கள் அவன் மேல் கல்லெறிய வந்தார்கள். இந்த சூழ்நிலைகளில் அவன் கர்த்தரை நோக்கி பார்த்தான். அவன் என்ன செய்தாலும் கர்த்தருடைய ஆலோசனையை கேட்டு அவன் செய்தான். பெலிஸ்தர் மேலே யுத்தம் பண்ணணுமா ஆண்டவரே அப்படின்னா அது ஆண்டவர்கிட்ட போய் கேட்பான். ஆண்டவர் எஸ்ன்னு சொன்னால் தான் போவான். அதுபோல் ஆண்டவர் எஸ்ன்னு சொன்னால் கூட ஆண்டவர் என்னைக்கு போகணும் அப்படின்னு டேட் கேட்பான், எந்த வழியாக போகணும் அப்படின்னு கேட்பான். எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் பதில் சொல்வார். அந்த தண்டை நான் பின்தொடர வேண்டுமா, என் மக்களை மீட்டுக்கொள்ள வேண்டுமா என்றெல்லாம் கூட என்ன செய்கிறான், அவன் ஆண்டவரிடம் ஆலோசனை கேட்டான். அதாவது எந்த ஒரு சின்ன காரியத்திற்கும் அவன் ஆண்டவரிடம் சென்றான். எந்த ஒரு சின்ன அற்பமான காரியத்திற்கு கூட அவன் ஆண்டவரிடம் சென்று ஆண்டவருடைய ஆலோசனையை பெற்று அதன்படி அவன் செய்தான். ஆண்டவர் அவனை முழு இஸ்ரவேலருக்கும்
ஒரு சக்கரவர்த்தியாக மாற்றினார். அது மட்டுமில்லை, அவனை பற்றி சொன்னார், தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவன், எனக்கு சித்தமான எல்லாவற்றையும் செய்வான் என்று சொல்லி அவனை உயர்த்தினார். ராஜ்யபாரியம் அவன் கையில் சிறப்பட்டு இருந்தது. அநேகருக்கு ஆசீர்வாதமான ஒரு முன்மாதிரியான மனுஷனாக அவன் வாழ்ந்தான் என்பதில் சந்தேகமில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எதை குறித்து மனம் உடைந்து போய் இருக்கிறீர்கள்? நாட்டிலே நம்மை சுற்றி நடக்கும் சம்பவங்கள் மூலமாக மனம் உடைந்து போய் இருக்கிறீர்களோ? குடும்பத்தில் உள்ள பிரச்சனை காரணமாக மனம் உடைந்து போய் இருக்கிறீர்களோ? இல்லை வேலை ஸ்தலத்தில் உள்ள காரியங்களினாலே சோர்ந்து போய் இருக்கிறீர்களோ? பணப்பிரச்சனை அல்லது உடல் நல குறைவு, குடும்பத்திலே பாடுகள், இவைகள் நிமித்தம் சோர்ந்து போயிருக்கிறீர்களோ? யாரிடத்தில் போவோம், யாரிடம் உதவி கேட்போம் என்று அங்கலாய்க்கிறீர்களோ? பேதுரு இங்கு சொல்லிக் கொடுக்கிறார், நாம் ஆண்டவரிடம் செல்வோம், இயேசு கிறிஸ்துவோடு சொல்வோம். அவரிடம் நித்திய ஜீவ வசனங்கள் உண்டு, நம்மை வாழ்வளிக்கும் அந்த ஜீவ வார்த்தைகள் அவரிடத்தில் உண்டு என்று நமக்கு வழிகாட்டுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் பாடுகள், வேதனைகள், மன வேதனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவிடம் செல்வோம். அவர் நம்மை விடுவிப்பார், உயர்த்துவார். அடுத்ததாக இன்னொரு நிகழ்ச்சியை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். 2 சாமுவேல் 17:23. அகித்தோப்பேல் தன் யோசனையின்படி நடக்கவில்லை என்று கண்டபோது தன் கழுதையின் மேல் சேணம் வைத்து ஏறி தன் ஊரில் இருக்கிற தன் வீட்டுக்கு போய் தன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தி நாண்டு கொண்டு செத்தான். அவன் தகப்பன் கல்லறையில் அவனை அடக்கம் பண்ணினார்கள். இங்கு அகித்தோப்பேல் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனைக்காரனை பற்றி நாம் இந்த பகுதியில் நாம் வாசிக்கிறோம். தாவீதுக்கு அவன் ஒரு ஆலோசனைக்காரனாக இருந்தான். அப்சலோமுக்கு பயந்து தாவீது அவன் நாட்டை விட்டு ஓடும் பொழுது இவன் இந்த அப்சலோமோடு தங்கி விடுகிறான். அப்சலோமுக்கு ஆலோசனை சொல்கிறான். அப்சலோம் பார்த்து இவனை கேட்கிறான், தாவீது ஓடிவிட்டானே, அவனை எப்படி கைப்பற்றுவது, அவனை எப்படி தோற்கடிப்பது என்று ஒரு ஆலோசனை கேட்கிறான். அப்போ அகித்தோப்பேல் ஒரு மூத்தவன், நீண்ட நாட்களாக தாவீதுக்கு ஆலோசனை சொல்லியவன், நல்ல புத்திசாலி. அவன் ஒரு ஆலோசனை சொல்கிறான். என்ன சொல்கிறான்? 12,000 பேரை என்னிடம் கொடும், நான் தாவீதை பின்பற்றி அவர் போய் அங்கே செட்டில் ஆகிறதுக்கு முன்னால், அங்கே போய் தன்னுடைய பொசிஷனை கன்சாலிடேட் பண்ணுறதுக்கு முன்னால் போய் அவரை பிடிச்சி அவரை கொண்டு வந்து விடலாம். அப்போ மக்கள்லாம் கூட நம்ம பக்கம் வந்துடுவாங்க அப்படின்னு ஒரு ஆலோசனை சொல்கிறான். அப்சலோமுக்கு கொஞ்சம் சந்தேகம், இவன் ஆலோசனை நல்ல ஆலோசனையா இல்லையா என்று கொஞ்சம் சந்தேகம். உடனே இன்னொருத்தனை ஊசா என்று சொல்லக்கூடிய ஒருவனை ஆலோசனை கேட்கிறான். ஊசாய் சொல்கிறான், இல்லை, உங்கள் தாவீது அவர் பெரிய ஆள், 12,000 பேரெலாம் போதாது, நீரே பெரிய படையை திரட்டி கொண்டு தாவீதை பின்பற்ற வேண்டும் என்று ஒரு மாற்று ஆலோசனையை சொல்கிறான். அதை எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். நேற்று வரை இந்த அகித்தோப்பேலின் ஆலோசனை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அவன் மூத்தவன், அவன் அனுபவசாலி, தெளிவாக திட்டமாக ஒரு மிலிட்ரி ஸ்ட்ராட்டஜியை சொல்கிறான். ஆனால் அது புறக்கணிக்கப்படுகிறது, அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. எல்லாரும் சொல்கிறாங்க, இல்லை, ஊசாயினுடைய ஆலோசனையின்படி செய்வோம் என்று சொல்லி இவனுடைய ஆலோசனையை புறக்கணித்து விடுகிறார்கள். இவனுக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கவில்லை, இவனை குறைத்து மதிப்பீடு செய்கிறார்கள். மன உடைந்து போகிறான். அதனால் என்ன செய்ய முடியல, ரொம்ப சென்சிட்டிவ் பர்சன் போலுக்கு போய் தற்கொலை பண்ணிக்கிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று அநேகர் உங்களை குறைத்து மதிப்பிடுவார்கள். அந்த சவுலை கூட குறைச்சி தான் மதிப்பிட்டார்கள். இவனா நம்மை ரட்சிக்கப் போகிறான், ஆண்டவர் அவனை முன்குறித்து அவனை முதல் ராஜாவாக மாற்றியிருக்கிறார். ஆனால் மக்கள் என்ன சொன்னாங்க, இவனா நம்மை ரட்சிக்கப் போகிறான் என்று சொல்லி அவனை அசட்டை பண்ணினார்கள். அத்தனை பட்டத்து மக்கள் பவுலை பார்த்து சொன்னாங்க, இந்த வாயாடி என்ன பேச போகிறான் என்று அவனை குறைத்து மதிப்பிட்டார்கள். இன்று குறைத்து மதிப்பிட்டார்கள். இயேசு கிறிஸ்துவையும் அநேகர் என்ன செய்தார்கள்? குறைத்து மதிப்பிட்டார்கள். இவன் குழப்பவாதி, இவன் பிசாசுகளுடைய அவன்
தலைவன், இவன் தேவதை தூஷணம் சொல்கிறான் என்று சொல்லி என்ன செய்தார்கள்? அவருக்கு உரிய அங்கீகாரம் தரவில்லை. இப்படி குறைத்து மதிப்பிடுவது, நமக்கு அங்கீகாரம் தராமல் இருப்பது நம்முடைய இருதயத்தை அது என்ன செய்கிறது? அசைக்கிறது. உள்ளம் உடைந்து போகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றும் உங்களை மக்கள் குறைத்து மதிப்பிடுவார்கள். நீங்கள் என்னதான் வேலை செஞ்சாலும் என்ன செய்வாங்க? உங்கள் வேலை சரியில்லைன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு உரிய கனத்தை கொடுக்க மாட்டார்கள். உங்களுக்கு உரிய அந்தஸ்தை அவர்கள் தரமாட்டார்கள். உங்களுக்கு நியாயமாக வர்ற ப்ரமோஷன் கூட கிடைக்காது. யாராவது ஜூனியரை ப்ரமோட் பண்ணிடுவாங்க, உங்களுக்கு சம்பளத்தை குறைச்சிருவாங்க. இவைகளெல்லாம் நம்முடைய உள்ளத்தை பாதிக்கிறது. சோர்ந்து போகிறோம். இது போன்ற ஒரு சோர்வின் முடிவில் தான் அகித்தோப்பேல் தன்னுடைய உயிரையே மாய்த்து கொண்டான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அங்கீகாரம் இல்லாமல் சோர்ந்து போயிருக்கிறீர்களோ? யாரிடம் செல்வது என்று தெரியாமல் இருக்கிறீர்களோ? ஆண்டவருடைய சன்னிதானத்துக்கு வாருங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். ஃப்ரெட்ரிக் ஸ்மித்னு அமெரிக்காவில் ஒரு வாலிபர் இருந்தார். அவர் ஒரு யூனிவர்சிட்டியில் படித்து கொண்டு வந்தார். அங்கே ஒரு ஆராய்ச்சி கட்டுரை எழுத சொன்னார்கள். அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு ஆலோசனை சொல்ல வேண்டும், அதற்கான கருத்துக்கள் கொண்ட ஒரு கட்டுரை எழுதுங்கள் என்று பணித்தார்கள். இவர் என்ன எழுதினார்? அமெரிக்காவில் எல்லாம் டிலே ஆகுது. இன்றைக்கி ஒரு ஆர்டர் போட்டால் அது போய் சேர்றதுக்கு 4 நாள் ஆகுது. அந்த ஆஃபீஸ் போய் சேர்றதுக்கு 4 நாள் ஆகுது. ஒரு பொருளை ஆர்டர் பண்ணால் அதை கொண்டு டெலிவரி பண்ணுறதுக்கு 1 வாரம் ஆகுது. இந்த டிலேலாம் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, அப்போ அமெரிக்கா வளர்ந்துடும் அப்படின்னு சொல்லி எழுதினார். அந்த ப்ரொஃபஸர் அதை பார்த்துட்டு, என்னையா எழுதியிருக்க, மடத்தனமாக எழுதியிருக்க, உனக்கு ஒன்றுமே தெரியல, பவர் சப்ளை ஜாஸ்தியாக்கணும், டிரான்ஸ்போர்ட் ஜாஸ்தியாக்கணும், ஃபினான்ஸு ஜாஸ்தியாக்கணும், பேங்கிங்ஸ், அப்படி ஏதாவது எழுதுன்னு பார்த்தா இப்படி எழுதியிருக்கே அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப டிஸ்கரேஜ் பண்ணார், குறைத்து மதிப்பிட்டார். அவருக்கு அங்கீகாரமே கொடுக்கல, சோர்ந்து போனார். அவர் அந்த யூனிவர்சிட்டியை விட்டுட்டு மிலிட்ரியில் போய் சேர்ந்துட்டார். அப்பொழுது ஆண்டவர் பேசினார், இது நான் கொடுத்த ஆலோசனை, நீ இதை நடைமுறைப்படுத்து என்று சொன்னார். அவர் ஒரு கொரியர் கம்பெனியை ஆரம்பித்தார். ஃபெடரல் எக்ஸ்பிரஸ் என்ற ஒரு கொரியர் கம்பெனியை ஆரம்பித்தார். சொன்னார், இன்றைக்கி ஒரு பொருளை அமெரிக்காவில் ஒரு மூலையில் கொடுத்தீங்கன்னா அடுத்த நாள் அங்கே போய் சேர்ந்துடும், இன்றைக்கி ஒரு பொருளை ஆர்டர் பண்ணிங்கன்னா அடுத்த நாள் அங்கே போய் சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லி இந்த கம்யூனிகேஷனில் ஒரு பெரிய புரட்சியை கொண்டுகிற அளவுக்கு அவர் அந்த கொரியர் கம்பெனியை ஆரம்பித்தார். ஃபெடெக்ஸ் என்று சொல்லி இன்றும் அது பாப்புலராக இருக்கிறது. கர்த்தர் அபரிதமாக அந்த ஆலோசனையை ஆசீர்வதித்தார். மிக சீக்கிரத்தில் ஒரு பெரிய அதிபராக வளர்ந்தார். 700 பிளேன் அவர்கிட்ட இருக்குது, 70,000 வாகனங்கள் அவர்கிட்ட இருக்குது, 3 லட்சம் பேர் நேரடியாக வேலை செய்கிறாங்க, இன்னும் லட்சக்கணக்கான பேர் உலகமெங்கும் அந்த கம்பெனியில் வேலை செய்கிறாங்க. அனைவராலும் ஒதுக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்ட அவருடைய கருத்து அன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது. கர்த்தர் அதை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளும்படி செய்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களையும் மக்கள் குறைத்து மதிப்பிட்டு உங்களை புறந்தள்ளுகிறார்களா? உங்களை ஒதுக்குறாங்களா? உங்களை வேணுமென்னே சைட்லைன் பண்ணுறாங்களா? யாரிடத்தில் போவீர்கள்? கர்த்தரிடத்தில் செல்லுங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பாடுகள் வேதனைகள் எதுவாக இருந்தாலும் கர்த்தரிடத்தில் சொல்வோம். அவரிடத்தில் நித்திய ஜீவ வசனங்கள் உண்டு, வாழ்வளிக்கிற அநேக காரியங்கள் அவரிடத்தில் உண்டு. நம்மை உயர்த்துவார், நம்மை வழி நடத்துவார். ஜெபம் செய்வோமா? எங்களை அன்போடு நேசிக்கிற நல்ல தகப்பனே, எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி உமது கரத்திலே கையளிக்கிறோம். கேட்ட நல்ல வார்த்தைகளுக்காக சொத்தோம். யாரிடத்தில் போவோம் என்று அங்கலாய்க்கிறோம் ஆண்டவரே. மனம் உடைந்து போய் அநேக சமயத்தில் இருக்கிறோம். எங்களுடைய வேதனைகளுக்கு நீங்குவதற்கான எங்களுக்கு வழிகள் தெரியவில்லை, மார்க்கம் தெரியவில்லை, பாதை தெரியவில்லை. ஆனால் உம்முடைய நித்திய ஜீவ வசனங்கள் எங்களுக்கு வாழ்வளிக்கிறது என்ற நம்பிக்கையோடு உங்கள் சமூகத்தில் கிட்டிச் சேர உதவி செய்யும். மனுஷருடைய காரியங்களையோ அவருடைய கொள்கைகளையோ அவர்களுடைய ஞானத்தையோ நம்பி மனுஷன் பின்பாக நாங்கள் செல்லாமல் உம்மை மாத்திரம் பற்றிக்கொள்ள, உமது சித்தத்தை மாத்திரம் செய்ய, உமது வசனத்தை கடைப்பிடித்து அதிலே முன்னேற தேவன் உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சினோம் சாமி. உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாக்கிய பண்ணுவார் என்று சொன்னது போல
எல்லா சூழ்நிலைகளிலும் உண்மை மாத்திரம் சார்ந்து எங்கள் காரியங்களை செய்ய உதவி செய்யும். பார்த்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளை உயர்த்தும், தைரியப்படுத்தும், உற்சாகப்படுத்தும். இன்னும் ஒருபோதும் ஆண்டவரை கவலைப்படாதபடி, மனம் உடைந்து போகாதபடி தேவன் அவர்களை தைரியப்படுத்தும். உமது நாமத்தின் மகிமைக்கென்று எடுத்து பயன்படுத்தும். துதி கனமை மேலாவற்றை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். My hope is built on nothing less than Jesus' blood and righteousness. I dare not trust the sweetest frame, but wholly lean on Jesus' name. On Christ the solid rock I stand, all other ground is sinking sand. All other ground is sinking sand. When darkness veils his lovely face, I rest on his unchanging grace. In every high and stormy gate, my anchor holds within the veil. On Christ the solid rock I stand, all other ground is sinking sand. All other ground is sinking sand. His oath, his covenant and his blood support me in the whelming flood. When all around my soul gives way, he then is all my hope and stay. On Christ the solid rock I stand, all other ground is sinking sand. All other ground is sinking sand. When he shall come with trumpet sound, oh, may I then in him be found. Trust in his righteousness alone, faultless to stand before the throne. On Christ the solid rock I stand, oh,